என் மகனே, என் மகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மனமகிழ்ச்சியா இருக்கீங்களா? நீங்க மனமகிழ்ச்சியா இருந்தா கர்த்தராகிய நான் மகிழ்ச்சி அடைவேன். உங்களுடைய இருதயங்கள்ல நிறைய வேண்டுதல்கள் இருக்கிறது. நிறைய காரியங்களை குறித்து வேண்டுதல்களை என்னிடம் வைத்துள்ளீர்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னிடத்தில் ஜெபத்திலே கூறினீர்கள். நீங்கள் என்னிடத்தில் ஜெபத்தில் கூறியது வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் தனிமையில் என்னிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களை என்னிடத்தில் ஜெபத்தில் கூறினீர்கள். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் என்னிடத்திலே உங்களுடைய இருதயத்தின் வழியாக ஜெபத்தினில் என்னிடத்தில் தெரிவித்தீர்கள். நீங்கள் நினைக்கலாம், நாம் ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டோம், ஆனால் இன்னும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற மாட்டேங்கிறது என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நினைக்கலாம். கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளப்படும். உங்களுடைய வேண்டுதல்கள் எப்பொழுது நிறைவேறும் என்று தெரியுமா? உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று எழுதியிருக்கிறபடியால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதுமே எனக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என் ஜனங்களாகிய நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கத்தான் இந்த பூமியை உங்களுக்காக படைத்திருக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதை விட வேறு என்ன சந்தோஷம் உங்களுக்கு இருக்கப் போகிறது? சிலருக்கு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்தால் சந்தோஷம், சிலருக்கு புகைப்பிடித்தால் சந்தோஷம், சிலருக்கு அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்வதினால் சந்தோஷம், சிலருக்கு ஏமாற்றுவதினால் சந்தோஷம், சிலருக்கு மது அருந்துவதினால் சந்தோஷம், சிலருக்கு திருடுவதினால் சந்தோஷம். இவைகளினால் பாவம் உண்டாகும். இந்த மாதிரியான சந்தோஷங்கள் உங்களுக்கு என்றுமே நிலைத்திருக்காது. இச்சையானதை செய்பவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். என் ஜனமாகிய உங்களுக்கோ கர்த்தருக்குள் இருப்பதே சந்தோஷம். நீங்க சொல்லுங்கள், கர்த்தர் எங்களுடன் இருக்கிறார், அவர் எப்பவுமே என்னை சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. மனமகிழ்ச்சியான சந்தோஷமான காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருந்தால் நான் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கேட்ட உடனே உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன். நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்கள் மனதிற்குள் நினைத்தது, மனதின் வழியாக என்னிடத்தில் வேண்டியது நிறைவேற்றுவேன். நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் வழியாக என்னிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய விசுவாசமே உங்களை ரட்சித்தது. நீங்கள் என்னை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே, இதுக்கு அப்புறம் நான் கலங்க மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். உங்களுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கிறேன். எனக்காக தேவனே நீங்கள் என்னுடனே இருக்கிறீர்கள். நீங்கள் இருந்தால் போதும், எனக்கு சந்தோஷம். உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் அதை இன்றே நிறைவேற்றித் தருவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தராகிய நான் நிறைவேற்றித் தருவேன். நான் உங்களை மகிழ பண்ணுகிற தேவன். நான் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் உங்களுக்காக நான் உங்களுக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறேன். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு சிறு சிறு காரியங்களையும் சிறு சிறு கவலைகளையும் பயத்தினையும் உங்கள் உள்ளங்களில் வைத்துக் கொண்டு அதை நினைத்து கலங்கிக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையினை குறித்து உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்காமல் சோர்ந்து போயிருக்கிற என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்குத் தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்குத் தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாக நீங்கள் பயப்படக்கூடாது. பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே, என்ன சொல்றீங்க? பயப்படாம இந்த பூமியில எப்படி வாழ முடியும்? எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது, நோய்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, கலக்கம் வருகிறது. பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி கடவுளே எங்களால பயப்படாம இருக்க முடியும் என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயத்திலே நிலைத்திருக்கக்கூடாது. பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய அநேக பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கிறேன். அதனால் நீங்கள் பயந்திருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்னிலையில் தவறு செய்கிறவர்கள் மட்டும்தான் பயப்பட வேண்டும், நீதிமான்கள் பயப்படக்கூடாது. அதனால் நீதிமான்களாக இருக்கிறவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே பயந்து கொண்டிருக்கக்கூடாது. அதனால்தான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், என் ஜனமாகிய நீங்கள் பயத்திற்கு தூரமாவீர்கள் என்று சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய கலக்கத்திலிருந்து நீங்கள் தூரமாவீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய பயம், வேதனைகள், துன்பம் அனைத்திலும் இருந்து நீங்கள் தூரமாவீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய பயம், கலக்கத்திற்கு பின்னால் யார் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? பிசாசானவனே உங்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணி உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காகவே சத்துருவை எழுப்புவான். பிசாசானவன் நீங்கள் மனதைரியமாக இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கொண்டே இருப்பான்.
நீங்கள் இந்த மாதிரியான காலங்களிலே நீங்கள் சொல்லுங்கள், பெலன் கொடுக்கிற தேவன் எங்களுடனே இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே உன்னை நாங்கள் ஜெயிப்போம் என்று உரக்கச் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அந்த கலக்கத்திலும் பயத்திலும் இருந்து விடுதலை ஆவோம் என்று தைரியமாகச் சொல்லுங்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு அனைத்தும் கூடும் என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கபடியினால் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி வரக்கூடிய அநேக பிரச்சனைகளில் சுகம் பெறுங்கள்.